ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிளில் மிக முக்கியமானதாக நான் பார்க்குறது வந்து மொபைல் டிஸ்ட்ராக்ஷன். அதுதான் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது. படிக்கலாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து படிக்கலாம் ஃபோன் பார்த்துட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடிடும். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? ஓகே. ஸோ மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் ஆப்வியஸாக பேச வேண்டிய ஒரு டாபிக் தான். ஏன்னா வந்து நம்ம மொபைல் தான் வந்து நம்ம காலத்தையே வந்து வீணடிக்கிறதே அந்த மொபைல் தான். பட் ஆனால் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எனக்கு வந்து மொபைல் தான் வந்து பூஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா பல நேரங்களில் என்னால் புக்கு கையில் எடுத்து படிக்க முடியாத சுச்சுவேஷன் எல்லாமே நான் மொபைல் தான் யூஸ் பண்ணேன். இப்போ வந்து டிஎன்பிஎஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸு இல்லை வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த கண்டென்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து மொபைல் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவே நான் பார்க்கல. எனக்கு வந்து பியூராக வந்து ஃபுல்லாகவே வந்து என்னுடைய டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. எப்போ நான் மொபைல் ஓப்பன் பண்ணாலும் அந்த கண்டென்ட்ஸ் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக தான் நான் பார்த்தேன். ஸோ நமக்கே தெரியும் நம்ம இலக்கணோடி ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் அந்த மொபைலால் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து காஷியஸாக இருந்தோம்னா அதையுமே நம்ம தவிர்த்துக்கலாம்.